Hello future aspirants, happy Wednesday. Back again, I'm Anusha Surender. ஸோ இன்னைக்கு என்ன ரெண்டு எடிட்டோரியல் டாபிக் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸ் பிக்கல் ஆன் ஃபியூவல் டியூட்டி ஹைக். ஸோ அதாவது என்னன்னா நம்மளோட இந்த கச்சா எண்ணெய், டீசல், பெட்ரோல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட அந்த கலால் வரி அப்படின்றது தான் இதுக்குள்ள அடங்கும். ஸோ அந்த கலால் வரி, அந்த வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. The increased duty on fuel can fund welfare, but arbitrary methods will have implications. ஸோ இதில் வந்து இதை ஏற்றுனதுக்காக, இந்த கலால் வரியை ஏற்றுனதுக்காக நிறைய ரீசன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து இதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான்ஸ் ரீசன்ட் ரிமார்க். ஸோ யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து ரீசண்டாக சொன்ன அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, that the center is taking a cautious and conscious approach of ensuring a balance in fuel prices. ஸோ cautious and conscious இது ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, cautious அப்படின்றது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது, அண்ட் கான்ஷியஸ் அப்படின்றது அவேர்னஸ். அதான் வந்து காஷியஸ் அண்ட் கான்ஷியஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ சென்டர் வந்து ரொம்பவே இந்த அப்ரோச்சை வந்து கரெக்டான ஒரு பேலன்ஸ்டான ஒரு விதத்தில் எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது தான் யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டரோட ரிமார்க்ஸாக இருக்கு. Of ensuring a balance in fuel prices and aims to use the resultant savings for welfare is on the face of it unexceptionable. ஸோ நிறைய பேருக்கு உள்ள கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு உதவியாக இருக்க வேண்டிய கவர்மெண்ட் எதுக்காக இந்த கலால் வரியை ஏற்றுறாங்க அப்படின்ற போது என்ன தோணுது அப்படின்னா, அவங்க இப்போ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க நிதியை வந்து இந்த மூலியமாக, அதாவது இந்த வரி ஏற்றுனது மூலியமாக கிடைக்கிற ப்ராஃபிட்டில் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது மாதிரி நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் உருவாகுது இல்லையா. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இப்போ யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து சென்டர் கரெக்டாக தான் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கிளியர் பண்ணிக்கிறாரு. With global oil prices still about 45% lower than 2019 closing levels despite coordinated supply cuts by major producers, India had an opportunity to pass on the benefit to consumers and provide to fillip to become consumption. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2019 அண்ட் 2020 கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது குளோபல் வைஸ் ஆயில் ப்ரைஸ் வந்து ஸ்டில் 45% 2019 விட இப்போ லோவராக தான் இருக்குது அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கக்கூடாது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அப்படின்றதுக்காக தான் அந்த டிஃப்ரென்ஸை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல ஃபிலிப் அப்படின்றது ஸ்டிமுலஸ் ஒரு பூஸ்ட் டு அன் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஃபிலிப் அப்படின்னு சொல்கிறது. யாருக்குன்னா கன்சியூமர்ஸ்க்கு, பெனிஃபிட் டு கன்சியூமர்ஸ் அண்ட் ப்ரொவைட் அ ஃபிலிப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பூஸ்ட் ஆன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். That the deregulated oil marketing companies chose not to reduce pump prices even when crude tumbled last month could be attributed to their caution amid a sharp slump in demand in the wake of the nationwide lockdown. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து இந்த பம்ப் ப்ரைஸஸை ரெடியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற அவங்களோட விருப்பத்தை வந்து அவங்க தெரிவித்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகும் இதனால. ஸோ அப்படி அவங்க தெரிவிக்கும் போது என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் தெரிவித்தாங்க அப்படின்றதும் பார்க்கணும். க்ரூட் டம்பிள்ட் லாஸ்ட் மந்த். ஸோ க்ரூட் அப்படின்றது க்ரூட் ஆயில் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. டம்பிள்ட் அப்படின்றது அதுவே வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ டம்பிள்டோட மீனிங் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, அதாவது கீழே இறங்கியிருக்கு அதோட ப்ரைஸஸ் எல்லாமே. ஸோ லாஸ்ட் மந்த் அப்படி இருக்க சுச்சுவேஷன்லையும் பம்ப் ப்ரைஸஸ் வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் நிறைய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட விருப்பமாக இருந்தது. அண்ட் அதுதான் இன்னொரு விஷயம் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இந்த நேஷன் வைட் லாக்டவுனில் கூட ஏன் அதை வந்து பண்ண முடியல அப்படின்றது தான். ஸோ அந்த பம்ப் ப்ரைஸஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஓவராலாக நம்ம வந்து பார்க்கணும். நார்மலாக நம்ம வந்து சிம்பிளாக வந்து போயிட்டு இருக்கும்போது பெட்ரோல் போடுறது வேற, அண்ட் இதை வந்து நிறைய பேர் பிஸ்னஸாகவும் வச்சுருக்காங்க. இந்த கார் டிரைவர்ஸாக இருக்கட்டும், லாரிஸாக இருக்கட்டும், ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப இதனால பாதிக்கப்படுவாங்க. இட் இஸ் தி கவர்மெண்ட்ஸ் டெசிஷன் earlier in May
to raise excise duty on petrol and diesel for a second time in less than 2 months that raises several concerns. So already வந்து பாத்தீங்கன்னா மே ஓட ஸ்டார்டிங்ல earlier in May, so அதுக்கு முன்னாடியே வந்து கவர்மெண்ட் ஓட டிசிஷன் படி தான் ஆல்ரெடி எக்ஸைஸ் டியூட்டின்றது கலால் வரி ஆல்ரெடி ரைஸ் ஆயிருந்தது ஆன் பெட்ரோல் அண்ட் டீசல் அண்ட் அதுக்கப்புறமா ஃபார் அ செகண்ட் டைம். ஸோ 2 மாசத்துக்குள்ளேயே வந்து இந்த ரைஸ் வந்து நடந்திருக்கு. For one subsequent to the latest increase, the center's tax revenue on a liter of petrol. So ஒரு liter of petrol வந்து sold by IOC, Indian Oil Corporation, அவங்க வந்து in டெல்லியில எவ்வளோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. It was 1.8 times. இது வந்து May 16 ஓட ரேட். ஓகே, 1.8 times the fuel's freight inclusive base price of rupees 18.28 and represented 46%. So fuels freight அப்படின்றது transportation of goods by trains, truck, ship, aircraft, இது எல்லாத்தோடது ஒரு குட்ஸ் வந்து அந்த சரக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா, அதை தான் வந்து ஃப்ரேட் அப்படின்னு சொல்றது. ஸோ அதை விட 1.8 times ஹையரா இருந்தது லிட்டர் ஆஃப் பெட்ரோல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So it was represented as 46% of the final retail price of rupees 71.26. With economic activity brought to a near standstill by the lockdown, the center's overall revenue prospects have come under severe strain, and from that perspective, the government's move to maximize its takings from transport fuels is understandable. So ஒரு இடத்துல இந்த மாதிரி இந்த பிரைஸை ஏத்துனதுக்கு ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா புரியிற மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஹோல் நேஷன் இஸ் அண்டர் லாக்டவுன். ஸோ லாக்டவுனில் இருக்கும்போது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபியூவல்ஸ் இதை வச்சு தான், ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பெருசாக இல்லை, ஸ்டேட் டு ஸ்டேட் அந்த மாதிரியான எக்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கவர்மெண்டோட இந்த மூவ் வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. Still, the fact that the government has consistently tinkered with the duty structure through recent years of largely benign oil prices undermines the benefit from pricing deregulation that ought to have accrued to oil companies and consumers. So இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து கன்சிஸ்டண்டா, அதாவது தொடர்ந்து they are tinkered அப்படின்றது வந்து என்னன்னா ரொம்ப தடுமாற்றம், அதாவது ஒரு விஷயத்த வந்து சரி செய்யறதுக்கு ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டு இருக்க நேரம் தான் வந்து டிங்கர்ட் அப்படின்னு சொல்றது. வித் டியூட்டி ஸ்ட்ரக்சர், டியூட்டி அப்படின்றது வரி. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர், அந்த வரியோட அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து சரி செய்யறதுக்கு ரொம்பவே தடுமாறிட்டு இருக்காங்க த்ரூ ரீசன்ட் இயர்ஸ். ஸோ ரீசன்ட் இயர்ஸ்லேயே வந்து இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பெனின் அப்படின்றது வந்து ஜென்டில், கைண்ட், அதான் வந்து பெனின். அந்த மாதிரி ஒரு ஆயில் ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே நார்மலான ஒரு ப்ரைஸஸ் தான் இருந்துட்டு இருக்க டைம்ல கூட அந்த வரியோட ஸ்ட்ரக்சரை வந்து கவர்மெண்டால கரெக்டாக சரி செய்ய முடியல அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீரெகுலேஷன் தட் ஆட் டு ஹாவ் அக்ரூட் டு ஆயில் கம்பெனிஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். ஸோ அக்ரூட் அப்படின்றது திரட்டுறது, ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து திரட்டுறது, அது பேர் தான் வந்து அக்ரூட். பேக் இன் 2018, ahead of key assembly elections, the center had cut the excise duty at a time when global crude prices were on the ascent in order to minimize any electoral fallout from unchecked fuel cost. So 2018ல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் வந்து இந்த கலால் வரி எக்ஸைஸ் டியூட்டியை வந்து கட் பண்ணாங்க ஒரு இடத்துல 2018 அப்போ அஹெட் ஆஃப் கே அசம்பிளி எலெக்ஷன். ஸோ அதுக்கும் கூட மேபி இருக்கலாம் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோக்கி போறதுனால ஸோ எந்த டைம்ல ஒன்று இருக்கு இல்லையா, க்ரூட் ப்ரைசஸ் வேர் ஆன் தி அசென்ட் இன் ஆர்டர் டு மினிமைஸ். அசென்ட் அப்படின்றது ஏற்றம், அதாவது க்ரூட் ஆயில் ப்ரைசஸ் எல்லாமே ஏறி இருக்க டைம்ல கூட அந்த கலால் வரியை கட் பண்ணாங்க, அதுதான் இதோட மீனிங். ஸோ இது வந்து 2018ல நடந்தது. The government's goal of maximizing revenue from fuel products to fund welfare measures can only bear fruit if demand for petrol and diesel remains unaffected by the continuing high cost. ஸோ இது வந்து ரொம்பவே தெளிவான ஒரு விஷயம் அண்ட் ரொம்பவே உண்மையான ஒரு விஷயம். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு சவுதி அரேபியாவிலேருந்து கிடைக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஆயில் எல்லாமே கரெக்டான ஒரு டிமாண்ட் இல்லாமல் வந்துட்டு இருக்கனால தான் இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி அது மூலயமா கிடைக்கிற ப்ராஃபிட்டை வந்து ஃபண்டாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம். ஒருவேளை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆயில்ஸில் வந்து
டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பா இது வந்து அவங்களால பண்ணவே முடியாது கவர்மெண்டால. ஸோ அது வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்க பாயிண்ட். With curbs on interstate road transport still in place, contracting automobile sales unlikely to recover anytime soon, job losses and pay cuts sure to shrink household budgets, it is hard to see transport fuel demand rebounding to pre-lockdown levels for at least 1 or 2 quarters. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கர்ப்ஸ் அப்படின்றது தடை, அதாவது இன்டர்ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஸ்டில் இன் பிளேஸ் அப்படின்றது இந்த லாக்டவுன் பீரியட்ல ஸ்டேட் டு ஸ்டேட் கூட நம்மளால போக முடியல. ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல இன்னும் அது ரிமைனிங்ல தான் இருக்கு. கான்ட்ராக்டிங் ஆட்டோமொபைல் சேல்ஸ் வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆயிடுச்சுன்றது நம்மளுக்கு தெரியும் இந்த சுச்சுவேஷன்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஜாப் லூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட உருவாயிட்டு இருக்கு. அண்ட் இதனால இதோட விளைவுகள் வந்து ஹவுஸ் ஹோல்ட் பட்ஜெட்ஸ்ல இடிக்குது. ஸோ இந்த வருஷத்துக்கு இதை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் அது வந்து ஃபுல்லாவே இந்த டைம் வந்து பண்ண முடியாம போகும். ஸோ அப்படி இருக்கிற இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து இந்த டாக்ஸ், இந்த கலால் வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை மக்களுக்கு உருவாக்கும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை எடுத்துட்டு வரதுக்கு கண்டிப்பா 1 or 2 quarters வந்து ஆகும் இதை சரி செய்யறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Add to that the fact that the centre's ambitious disinvestment target of rupees 2.1 lakh crore for this fiscal had included a stake sale in BPCL, and the petroleum products pricing approach gets even more complicated. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெப்ரவரியில் பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பிபிசிஎல்ல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் ஆஃப் rupees 2.1 lakh crore. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமா போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேக் சேல் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்து with potential investors unlikely to be impressed by the lack of autonomy in the sector, it is the government's interest not to risk the health of the goose that lays the golden eggs. ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்டோட இந்த டிசிஷன் அப்படின்றது தான். இந்த ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ கூஸ் அப்படின்றது வாத்து. ஒரு வாத்து முட்டை வியாபாரி வந்து முட்டை வந்து வித்துட்டு இருந்தாரு. ஸோ வாத்து வந்து அங்க உள்ள வச்சு அது போடுற முட்டை வந்து வித்துட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு கிடைச்ச ஒரு வாத்துல வந்து கோல்டன் எக்ஸ், அதாவது தங்க முட்டைகள் வந்து ஒரு நாள் ஒரு முட்டை வந்து போட்டுட்டு இருந்தது. ஸோ அது மூலயமா ஒன்னொன்னா வித்து அவருக்கு டெய்லியும் காசு வந்துட்டே இருந்தது. அண்ட் ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு அல்ப ஆசையில அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த வாத்தையே நம்ம கட் பண்ணி உள்ள நிறைய கோல்டன் எக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்து ஒரேதா வித்து நம்ம நிறைய காசு வந்து ஒரே நாள்ல சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தாட் இருந்தது. ஸோ அதனால அந்த வாத்தை வந்து கட் பண்ணி உள்ள வந்து எடுத்து பார்க்கும்போது உள்ள ஒண்ணுமே இல்லை. ஸோ அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு வாத்துல தான் வந்து ஒரு நாள் ஒரு கோல்டன் எக் கிடைச்சது. ஸோ இப்போ இந்த கதையிலேருந்து வந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த வாத்து ஒரு நாள் கொடுக்கறத வந்து தாங்க முடியாம ஒரேடியா எடுத்துடலான்றதுக்காக தான் அவர் அந்த வாத்தை கட் பண்ணார். இப்போ அந்த கோல்டன் எக் கொடுத்த வாத்தும் இல்லை, அவரால் டெய்லியும் அந்த தங்க முட்டை வித்து அந்த காசை வந்து டெய்லியும் சம்பாதிக்கவும் முடியல. ஸோ இப்போ இந்த கதையை வந்து நம்ம கவர்மெண்டோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து டெய்லியும் பொறுமையா இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே சேஃப். ஒருவேளை இந்த வாத்து விற்பனையாளர் மாதிரி அதை கட் பண்ணி உள்ள வந்து ஆசைப்பட்டு எடுத்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்றதான் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டோரியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு, அதோட நியூஸ் இங்க இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஆர்டிகல், the common factor on China in US politics. China is now a dominant subject in US politics as the election draws closer. ஸோ இது வந்து முன்னாடியே நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான். அதாவது யூஎஸ்ல பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ அது நெருங்க இந்த கொரோனா வைரஸோட இம்பேக்ட் வந்து நிறைய இருந்துட்டே இருக்கு இல்லையா, அதுவும் அமெரிக்கால கேட்கவே வேணாம், நிறையவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு ரீசன் யாருன்னா சைனா. ஸோ சைனாக்கும் யூஎஸ்க்கும் ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடியும் அவங்க அப்படிதான் இருந்தாங்க. ஸோ ஒரு காமன் ஃபேக்டரா அமெரிக்காவோட ப்ராப்ளம்ல சைனா ஒரு முக்கியமான இதுல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க.
President Donald Trump is entering deeper into a political quagmire on three related fronts. So, political quagmire அப்படின்றது புதைக்குழி. ஸோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்து பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து மாட்டிட்டு இருக்காரு அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க ஆன் த்ரீ ரிலேட்டட் ஃப்ரண்ட்ஸ். ஸோ த்ரீ இஷ்யூஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இஷ்யூஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்காஸ் டெத் டோல் ஃப்ரம் COVID-19 இஸ் பெரிலஸ்லி க்ளோஸ் டு தி சைக்கலாஜிக்கலி இம்பார்ட்டன்ட் மார்க் ஆஃப் 1 lakh. ஸோ பெரிலஸ்லி அப்படின்றது ரொம்பவே ஆபத்தான சுச்சுவேஷன்ல இருக்கு அமெரிக்காவோட டோல் ஃப்ரம் COVID-19. Second வந்து the economy looks to be on the verge of slipping into a deep recession if not outright depression in the wake of the pandemic impact across sectors. ஸோ இந்த COVID-19ஓட இம்பேக்ட் அமெரிக்காவில் பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்துறதுனால ஸோ அதோட எக்கனாமிக் லெவல் வந்து ரொம்பவே ஸ்லிப் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. டீப் ரெசஷன் அப்படின்றது மந்த நிலை. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் அமெரிக்காவோட எக்கனாமிக் லெவல் இருக்கு. And his management of both the crisis is facing acerbic criticism from Democrats even as the 2020 US presidential election draws closer. So ரொம்ப வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் 2020ல பக்கத்துல நெருங்கிட்டு இருக்க இந்த டைம்ல ரெண்டு சைடுமே எக்கனாமிக் லெவலும் பேலன்ஸ் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி டெத் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகாம பார்த்துக்கணும். இப்படி ரெண்டு சிச்சுவேஷன்ல பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து மாட்டிட்டு இருக்காரு. இன் திஸ் சிச்சுவேஷன், தட் இஸ் எலெக்ஷன் நெருங்குற இந்த சிச்சுவேஷன்ல அப்படின்றதான் 3 ஃபேக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. There is one factor that links all three political hazards he is facing, that is China. So இது எல்லாத்துக்குமே இந்த 3 political hazardsக்கும் முக்கியமான ஒரு ரீசன் சைனாவை சொல்றாங்க. On the pandemic front, Mr. Trump has regularly tweeted to the effect that the novel coronavirus ought to be called the China virus. And his top officials, including Secretary of State Mike Pompeo, have made unsubstantiated suggestions that the virus may have leaked out of a Wuhan laboratory. So இதுல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் அமெரிக்கால ரொம்ப பெரிய தாண்டவம் எடுத்தப்போ அமெரிக்காஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இது வந்து கொரோனா வைரஸ் கிடையாது, இட் இஸ் சைனா வைரஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்வீட் பண்ணியிருந்தாரு ட்விட்டர்ல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அதுக்கு சைனா எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் கூட லீக் ஆச்சு. அதாவது இந்த வைரஸ் வந்து உஹான் லெபார்டரியில இருந்து டெஸ்டிங் இருந்தப்ப தான் வந்து லீக் ஆச்சு. அது அப்பவே வந்து சைனா வெளியில சொல்லாம அதை மறைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கூட லீக் ஆச்சு. ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வச்சு பார்க்கும்போது மெயினா அடி வாங்குறது அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவோட இந்த சிச்சுவேஷன், இந்த எலெக்ஷன் சிச்சுவேஷன்ல முக்கியமான காரணம் சைனாவை சொல்லியிருக்காங்க. While Mr. Trump appeared relatively more mollified after a call with Chinese President Xi Jinping in late March, he reverted to name-calling a few weeks thereafter. Beijing, meanwhile, has concertedly pushed a campaign around the message that the virus, contrary to any publicly verified evidence, originated outside China. So, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பெய்ஜிங் அந்த சைடு வந்து நிறைய மெசேஜஸ் வந்து வித் எவிடன்ஸ், வித் வெரிஃபைட் எவிடன்ஸோட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வைரஸ் ஹாஸ் ஒரிஜினேட்டட் அவுட் சைட் சைனா அப்படின்னு திடீர்னு ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆன் தி எக்கனாமிக் ஃப்ரண்ட், த சேவேஜ் ட்ரேட் வார் தட் ராயல் global markets through most of 2019 appeared to be near a resolution when Washington and Beijing inked the phase 1 pact for lower tariffs and trade concessions this January. ஸோ எக்கனாமிக் லெவலில் வந்து பார்க்கும்போது கண்ட்ரியோட எக்கனாமிக் லெவல் அப்படின்றது ஒரு கண்ட்ரிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் சேவேஜ் ட்ரேட் வார், ஸோ அதாவது இந்த கொரோனா வைரஸை வந்து ஒரு பயோ வாராக தான் வந்து எல்லாருமே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த சிச்சுவேஷனில் எக்கனாமிக் லெவல் வந்து சேவேஜ் ட்ரேட் வாராக மாறுது. ஸோ சேவேஜ் அப்படின்றது ரொம்ப கொடூரமான, ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங், அந்த ட்ரேடிங் வந்து எக்கனாமிக் லெவலால் பாதிக்கப்பட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஆல்ரெடி வாஷிங்டன் அண்ட் பெய்ஜிங் வந்து லோவர் டேரிஃபை பற்றி இந்த இயர் ஜான்வரியில தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. The pandemic appears to have set that process back considerably. Neither side will be in the mood to make concessions given that tens of millions of jobs have been lost in the US and China is far from an economic recovery. ஸோ இதில் சைனா அண்ட் அமெரிக்கா கம்பேர் பண்ணும்போது சைனா ஸ்டார்டிங்கில் ரொம்பவே தடுமாறினாலும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் அமெரிக்கா இப்போ வரைக்குமே அந்த கொரோனா வைரஸோட இம்பேக்ட்லேருந்து வெளியில் வரல. ஸோ அதனால் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஜாப் லூசிங் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த எக்கனாமிக் ரெக்கவரியில் வந்து ரொம்பவே அடி வாங்கியிருக்கிறது யூஎஸ்.
It is, however, the third factor, the presidential poll in November, that could most significantly alter the landscape of conflict-ridden bilateral ties. ஸோ நார்மலாக மக்கள் எப்படி வந்து ஓட் போடுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த கொரோனா வைரஸை ரொம்ப தூரம் இழுத்து அடித்தது வந்து ட்ரம்ப்பால் அது மட்டுமே தான் அப்படின்னு நிறைய பேச்சுகள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து நெருங்கிட்டு இருக்க இந்த டைம்ல மிஸ்டர் ட்ரம்ப்க்கு இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது வந்து அவருக்கு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனை தான் கிரியேட் பண்ணியிருக்கு. Presumptive Democratic nominee and former Vice President Joe Biden has for several months launched scathing attacks on Mr. Trump's bungling in the early phases of viral transmission, including repeated messaging that the president was slow to respond to warning signs from Wuhan and reluctant to lock down the US to enforce physical distancing. So Mr. Trumpக்கு opponent-ஆ இருக்கிறது இந்த presidential electionல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா former Vice President Joe Biden தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான போட்டி தான் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. ஸோ மிஸ்டர் ட்ரம்ப்போட இந்த டிஸ்அட்வான்டேஜை மிஸ்டர் ஜோ பிடன் அட்வான்டேஜாக பயன்படுத்திட்டு இருக்காரு இந்த எலெக்ஷன் டைமில். பிகாஸ் ஒரு டைமும் வந்து டெத் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆக பாதிப்புகள் இன்க்ரீஸ் ஆக மிஸ்டர் ட்ரம்ப் வந்து இந்த ப்ராசஸில் ரொம்ப ஸ்லோவாக இருக்காரு அப்படின்றத வந்து அடிக்கடி ஜோ பிடன் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ தட் மக்களோட மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆகிடுது தட் மிஸ்டர் ட்ரம்ப் வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது. Pro-Trump campaign organizations have in turn taken to labeling Mr. Biden Beijing Biden, which gives Democrats the tough choice of either attacking or defending China. ஸோ இந்த இடத்துல மிஸ்டர் ட்ரம்ப்போட கேம்பெயினில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் ஜோ பிடன் அண்ட் சைனாவோட ரிலேட் பண்ணி மிஸ்டர் பிடன் அப்படின்றத பெய்ஜிங் பிடன் அப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அது மூலியமா சைனா அண்ட் மிஸ்டர் பிடனுக்கு ஒரு ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு நேம் சேஞ்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. If Mr. Biden does either, he will open himself up to political attacks. There is, however, a third way. ஸோ ஒருவேளை மிஸ்டர் பிடன் உண்மையாவே அந்த மாதிரி இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவரோட பொலிட்டிக்கல் அட்டாக்ஸ் மூலயமா அதை தெளிவுபடுத்துவாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் இதுக்கு இன்னொரு வேவும் சொல்லியிருக்காங்க. If he speaks back from the brink of what some analysts are describing as the potential new Cold War, based on the understanding that neither side would stand to gain from the cumulative tally of economic and geopolitical conflict, he may not only avert a torrid clash between the two nations, but in the process he might win over economically insecure, independent and undecided voters across the US who are decisively important to secure an election victory. ஸோ இந்த நியூ கோல்ட் வார் அப்படின்றது கோல்ட் வார் 2, செகண்ட் கோல்ட் வார், கோல்ட் வார் 2.0 இப்படி கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா political and military tension between opposing geopolitical power blocks. எதுக்கலானா led by Russia or China and the other led by the United States or NATO. ஸோ இந்த மாதிரி ஒரு வார் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நியூ கோல்ட் வார் பிட்வீன் த ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட். ஸோ இப்போ இருக்கிற இந்த COVID-19ஓட இம்பாக்டே வந்து சைனா அண்ட் அமெரிக்காவுக்கு ஒரு பயோ வார் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. மற்ற கண்ட்ரீஸும் சேர்த்து தான், பட் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது வந்து US தான். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு பயோ வார் மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் நியூ கோல்ட் வார் வந்து உருவாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Not only the US and China, but the world at large might stand to gain if he did that. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி இருக்கிறப்போ எல்லாருக்குமே வந்து சைனா மேலே ஒரு அவநம்பிக்கை வந்து உருவாயிருக்கு. ஸோ இதில் வந்து சைனா அண்ட் யூஎஸ்க்கும் உள்ளான போர் வந்து இல்லாமல் இந்த கொரோனா வைரஸால் நிறைய கண்ட்ரீஸ் வந்து டோட்டல் ஆஃப் தி வேர்ல்டே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் உருவாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கண்ட்ரியில இருந்துமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 2ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.